ஹலோ, நான் சிபிசிஐடி ஆஃபீஸ்லேருந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ருத்ரா பற்றி பேசுகிறேன். மேனேஜர் இருக்காரா? ஹலோ, ருத்ரா பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் யர் கோஆப்ரேஷன். லிஸ்ட்டு கிடச்சிது. அப்புறம் இந்த 12 பேரில் யார் யாருக்கு ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியணுமே. இல்லை, நீங்கள் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஐ வில் அரேஞ்ச் டு கலெக்டர். நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை நான் வீட்டில் இருப்பேன். வீட் நம்பரா நோட் பண்ணிக்கோங்க. 6257 641. தேங்க்யூ. சங்கர், இந்த வைரவன் செட்டியாருக்கும் இந்த பேங்க்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் செக் பண்ணணுமே. ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் சார், ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு ட்ரக்கு. ஹலோ, எஸ், நான் டிஐஜி பேசுறேன். எஸ் சார். உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்ன செய்றீங்க மிஸ்டர் ருத்ராபதி? நீங்க செஞ்சது நல்லா இருக்கா? ஒரு வக்கீல அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார் கவுன்சில்ல பர்மிஷன் வாங்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எனிவே, உங்க போஸ்டுக்கு ரகு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். எஸ் சார். சங்கர், அந்த லாயர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பார் கவுன்சில் பர்மிஷன் வாங்க சொன்னேன். வாங்கியிருக்கீங்கல்ல? அப்ளை பண்ணியிருந்தது, ஆனால் வாங்கலை. இதை என்கிட்ட முன்னாலே சொல்லலை சார். டைம் இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொன்னீங்களே. நான் சொன்னேன்னா? ஆமாம் சார், மறந்துருப்பீங்க. என்ன சார், என்னாச்சு? என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதவன் பாதக பாதையிலே நிலைப்பான். காதகன் என்றவனை பிதாமகன் கலைப்பான். மோதலில் அந்தணன் வேதனையில் கலைவான். கலைத்தாலும் கலையாது அந்தணன் உலமது. புலித்தோல் அணைந்த ஈசனின் களமது. ஃபோன் அடிக்கிறது காதில் விடலையா? ஹலோ. ஓகே சார். ருத்ராபதி சஸ்பெண்டட். ஒன் மிஸ்டர் ரகு டேக்கிங் சார்ஜ். ருத்ராபதி சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாளா? How sad. ருத்ராபதி அங்கிளோட சின்சியாரிட்டி. அப்படி மட்டும் நடந்திருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றியே இல்லைன்னு சொல்லணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் தான் முக்கியம், நன்றி எல்லாம் தேவையில்லை. வைத்தியரை தொலைச்சதுக்கு ருத்ராபதி டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும், இது கம்மி. ருத்ராபதி அங்கிள் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமாம். ஏன்? இல்லை, நீங்கள் வருத்தப்படுற மாதிரி தெரியலையே, அதான். நான் வருத்தப்படுறதுனால என்ன ஆகிட போகுது? அவருடைய சஸ்பெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆகிட போதா? மணி, நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு எதுக்கு உணர்ச்சி வசப்படணும் எதுக்கு கூடாதுன்னு தெரியல.
ஆமா டாக்டர் சார். எனக்கு எதுக்கு உணர்ச்சி வசப்படுதுன்னு தெரியல தான். என்னண்ணா அப்படி பாக்குற? எப்ப இங்கன்னு கிளம்ப போறேன்னு தானே கேட்க போற? நேக்கும் இங்க இருக்க இஷ்டம் இல்லதான். கோலு முடிஞ்சதும் ஊருக்கு போயிடலாம்ண்ணா. கொலு, பெரிய கொலு. அப்படிலாம் சொல்லாதண்ணா. கோலு வச்சுட்டு அது முடியறதுக்கு முன்னாடி ஆத்த விட்டு போனா ஆகாதும்பா. இன்னும் 4 நாள் தான். முடிஞ்சதும் போயிடலாம். அழாதம்மா. அண்ணா, நீ சொன்னது சரியா போயிடுது. அவளும் ஆகாச சந்திரன் தான். நாமெல்லாம் ஊர்க்குருவிங்க தான். இந்த பணக்காரனை நம்பவே கூடாது. எத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்கு? 10 கேஸ் சார். ஃபைனல் கேஸஸ் 4 கேஸ். எஸ் சார், இஸ் மிஸ்டர் ருத்ராபதி. ஓ, ஐ அம் வெரி சாரி சார், இஸ் மிஸ்டர் ரகு. எந்த ரகு? உங்க பொசிஷன்ல. ஓ, நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். எனிவே, வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக. வாங்க உள்ள போய் பேசுவோம். This is your seat. தேங்க்யூ. உட்காருங்க. இல்லை சார், உங்கள் முன்னால் இந்த சீட்டில் உட்காரத்துக்கு என் மனசு கேட்கல. நோ. நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். வெரி சின்சியர் மேன், அட் த சேம் டைம் வெரி டிப்ளமேட்டிக். மொத்தத்தில் அ குட் போலீஸ் ஆஃபீஸர். இவ்வளோ திறமை இருக்கிற உங்களாலேயே அந்த குருஜி குரூப்பை கண்டுபிடிக்க முடியலன்னு நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரகு, எல்லா குவாலிட்டிஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு உண்மையான காரணத்தை சொல்லட்டுமா? மறதி. நாளைக்கு உங்களை பார்த்தாலே உங்க பேர் என்னன்னு கேட்பேன். தட்ஸ் மை வீக்னஸ். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் கேஸ். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். முக்கியமாக அந்த வயதரை கண்டுபிடிச்சாகணும். இதில் ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஓ ஷுவர், உங்களுக்கு எந்த வேணுமோ கேளுங்க, செய்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த கேஸை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மற்ற கேஸ் ஃபைல்ஸ்லாம் கிளர்க்கிட்ட இருக்கு. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. தேங்க்யூ வெரி மச். ஸோ ஷால் ஐ டேக் லீவ்? அவசியப்பட்டா எந்த நேரம் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். ஓ, வித் ப்ளஷர், வித் ப்ளஷர். கரெக்டா? ரைட், தேங்க்யூ.
என்ன ருத்ராபதி எப்படி இருக்குது கடல்? சஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த பீச் பக்கம் வர தோணி இருக்காதே. அதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்காது. ஒரு வழியா உங்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இப்படிதான் அந்த பாம் பிளாஸ் கேஸில் என்னை சஸ்பெண்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த கேஸில் நான் ரொம்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ருத்ராபதி, மனசு தளர்ந்துறாதீங்க. அதர்மம் தற்காலிகமாக தான் ஜெயிச்சிருக்கு. ஆமாம், நீங்கள் எங்கே எவ்வளோ தூரம்? நான் தினம்தான் வரேன். நீங்கள் தான் இங்கே போலீஸ். அது சரி, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இங்கே தான் சுத்தமான காற்று, அமைதி, அப்படி இப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. இந்த பீச்சுக்கு வருது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த அலைகளை பார்க்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த கரையை கடந்துருவோன்னு என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மணலை பாருங்க. ஒரு காலத்துல பெரிய பெரிய பாறையா இருந்தது. இந்த கடல் அலையால இப்படி பொடி பொடி ஆயிருக்கிறத நினைச்சா மலைப்பா இல்ல? இந்த நண்டை பாருங்க. இவ்வளவு சக்திக விளையாடுற இந்த இடத்துலயும் எப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் எவ்வளவு தைரியம் பாருங்க. ருத்ராபதி, இந்த மனுஷன் மட்டும்தான் கோழை. ஒண்ணு மறைஞ்சிருந்து தாக்குவான், இல்லைன்னா முதல குத்துவான். பரவாயில்ல, உங்க சஸ்பென்ஷனை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சஸ்பெண்ட் ஆயிட்டோமேனு உங்க முயற்சியை கைவிட்டுடாதீங்க. நான் என்ன பண்றது பொன்னம்பலம்? நான் தான் இப்போ டிபார்ட்மெண்ட்ல இல்லையே. முடியும் ருத்ராபதி, உங்களை சஸ்பெண்ட் தானே பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணலையே. பாருங்க, உங்களுக்கு சீனியரா இருந்தவங்கிற முறையில சொல்றேன். வெளியே இருந்து போலீஸ் உதயம் பார்த்தா இப்ப என்ன கெட்டு போச்சு? என்ன சில விஷயங்கள்ல கோட்டை விட்டுறீங்க. முக்கியமா இந்த போலீஸ்காரங்களுக்கே இருக்க வேண்டிய சந்தேக புத்தி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா ருத்ராபதி, உங்க முன்னேற்றத்துல அக்கறை உள்ளவங்கிற முறையில சொல்றேன். முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சந்தேகப்படுங்க. இதை உணர்த்ததான் உங்களை மர்மமான முறையில சுத்தி சுத்தி வந்தது பேசுறேன். நீங்க சந்தேகப்பட்டு என்ன நிக்க வச்சு விசாரிச்சீங்க பாருங்க, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் உங்களையே சுத்தி வந்தேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த போலீஸ்காரன் உங்களுக்கு எப்படியாவது உதவ முடியாதான்னு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒன்ஸ் ஏ காப் ஆல்வேஸ் ஏ காப் இல்லையா? இதனால உங்களை நான் ஏதாவது இரிட்டேட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நோ, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பொன்னம்பலம். பரவாயில்லை, இப்போதான் சோர்ந்து போகக்கூடாது உத்தரவு. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரமே இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு லீடு கிடைக்க தான் போகுது. அனுபவஸ்தங்கிற முறையில சொல்றேன். இப்படிதான் ஒவ்வொரு கேஸ்லையும் இதுதான் வழின்னு நாம ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த வழி அடைப்பட்டு போயிடும். எந்த வழியும் தெரியலையே நம்ம சோர்ந்து இருக்கும் போது ஏதாவது ஒன்று வந்து நம்ம முதுவை தட்டும். அதையும் ஃபாலோ பண்ணிட்டு போறது தானே நம்ம போலீஸ்கார வேலை. இந்த பாருங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா எடுத்துக்குவோம். இந்த குருஜி யாரு? இந்த நவபாசான உங்களுக்கு சீனியரா இருந்தவங்கிற முறையில் லலிதா, லலிதா. யாரு? வாங்க அங்கிள். ஹாய் சித்து. அக்கா. ஹலோ பிரசாத். ஹலோ அங்கிள். அப்பா இங்கே ஹாஸ்பிட்டல் போயிருப்பார். ஒரு வழியா அந்த வைத்தியர் தொல்லையிலேருந்து விடுபட்டாருன்னு சொல்லு. ஆமா, அந்த ருத்ராபதியை கூட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டேன். ஏன்? அந்த பொட்டி விஷயம் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் போச்சு இல்லை? ஆமாம். மணி, சார் வந்திருக்காரு, கவனிக்கலையா? பார்த்தேன். அவருக்கு என்ன கிருஷ்ணாராமான நான் கடன் போயிட்டு இருக்கு, நம்மள மாதிரியா? ஏன் உனக்கு என்ன? கிரேட் கேஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜர், சும்மா அழுத்துக்கிறியே. அழுத்துக்காம என்ன சார் பண்ணுறது? இன்றைக்கி நான் மேனேஜர், நாளைக்கு என்னமோ ஏதோ, யாருக்கு தெரியும்?
ஏன் இப்படி பேசுற? இல்லை, மனுஷாலே வேலைக்கு வேலை பச்சோந்தி மாதிரி மாறும்போது வேலை தானே மாறாது. ஓ, மாறலாமே. இதை விட நல்ல சம்பளம் கிடைச்சி நீ வேற வேலைக்கு போனா பிரசாத்துக்கு என்ன அப்ஜெக்ஷன்? என்ன பிரசாத்? Why should I mind? லைஃப்ல ஆம்பிஷன் இருக்கணும்ப்பா. சித்து, நம்ம ரெண்டு பேர் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாமா? நீ கண்ணு முடிக்கோ. இப்போ தரேன். ஹாய் அவுட். ஆமா பிரசாத். சித்து, பொம்மை பார்த்தியா? செட்டியார் இப்படி போலீஸ் என்கொயரி பண்ணாங்களாமே. என்னாச்சு? அழகா இருக்குல்ல? யார் பாரு? உண்மை சொல்லியிருந்தா இந்நேரம் பட்டி கிடைச்சிருக்கோம். சரி, நான் இப்போ கண்ணு முடிக்கிறேன். கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். டாடா இங்கே. வரலாமா? வரப்போறேன். சித்து, வரட்டுமா? சித்து, 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 எங்க போயிட்டா? குழந்தைங்க வந்தாளா? இல்லம்மா. சித்து, அங்கிள் எங்க சித்ரா? எனக்கு தெரியாதே அம்மா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் சொல்லுங்க, குழந்தையை காணோம். இரு, நான் கண்டுபிடிக்கட்டுமா? யானே வந்தது டும் டும், யானே வந்தது டும் டும். சித்து எங்க இருக்க நீ? யானே வந்தது டும் டும், யானே வந்தது டும் டும். சித்து குட்டி யானே வந்தது டும் டும். சித்து எங்க இருக்க நீ? ஹேய் சித்து, அடிக்கள்ளி, இங்க எங்க ஒழிஞ்சிட்டு இருந்த? என்னங்க வந்துட்டீங்களா? எங்கே போயிருந்தீங்க? 4-5 தடவை ஃபோனு. யார் ஃபோன் பண்ணது? என்ன விஷயம்? என்ன வேணுமா? யாரோ பேங்க் மேனேஜரா லிஸ்ட் கேட்டிருந்தீங்களாமே, ரெடி ஆயிடுச்சா? சொல்ல சொன்னாரு. சாப்பிட்டு போயிருங்க. இல்லை, இதை வரேன். சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ, வாங்க மிஸ்டர் ருத்ராபதி. வெல்கம். ஹலோ. உட்காருங்க. என்ன, இதுக்கு முன்னால் என்ன பார்த்துருக்கீங்களா? என்ன சார் இது, உங்களை தெரியாதா? இந்த சித்தர்பட்டி கேஸில் உங்களை பற்றி எழுதாத பத்திரிகை உண்டா? இல்லை உங்கள் ஃபோட்டோ வராத மேகசின்ஸ் தான் உண்டா? ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தீங்களாமே. பேங்க் ஏற்கனவே கொடுத்த லிஸ்ட் இது. இதில் 3 பேருக்கு தான் ஃபாரின் டிரான்சாக்ஷன் இருக்கு. அவங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாம் இதில் இருக்கு. நீங்கள் கொடுத்த அந்த 12 பேரோட ஸ்டேட்மெண்ட். 13 பேர். 13ஆ? நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் 12 பேரில் இருந்துச்சு. 13 பேர் தான். உங்கள் கண்டிஷன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி 13 பேர் இருக்காங்க. உங்கள் அசிஸ்டன்ட் சங்கர் அவர் கூட ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சு சொல்லியிருந்தாரு. இது பாருங்க, அவர்கிட்ட கொடுத்த லிஸ்ட்டில் 13 பேர் தான் இருந்தது.
கோடுகள் போடுவான் நம்பூதில், அதை கோணல்கள் ஆக்குவாள் தேவவாதில். பாவகள் உயிரை பலிவாங்கும், அதன் பாதையில் அவளையும் யமன் வாங்க. புகழ் போதையால் மருத்துவனும் மனம் மாறி, இனம் மாறி நிறம் மாறுவன். மாறிய நிறக்கருப்பை மணிமாந்தன் அறிகுவனே, ஆயினும் பயனிலை